பிசியோதெரபி பற்றிய விழிப்புணர்வு இன்னும் கூட பல மக்களை சென்றடையல. ஆனா வந்து என்னோட 25 வருஷம் அனுபவம் நான் தெரிஞ்சுக்கிட்டது என்னன்னா, இது ஃபண்டமெண்டலி இது அடிப்படையிலே வந்து ஒரு சூப்பர் ஸ்பெஷாலிட்டி கோர்ஸ் மாதிரி தான். மனிதனுடைய லைஃப் சைக்கிள், அது வந்து எல்லா பருவ காலங்கள்லயும் குழந்தையிலிருந்து முதுமை வரைக்கும் பிசியோதெரபியோட ரோல் கண்டிப்பா இருக்குது. அதுல முக்கியமா முதல்ல நான் படிச்சப்போ என்ன நினைச்சிட்டு இருந்தேன், வெறும் ட்ரீட்மெண்ட் மட்டும் தான் நம்மளோட ரோல் நினைச்சிட்டு இருந்தேன். பார்த்தா இப்போ நான் வந்து அப்ளைட் நாலேஜ் வளர பிரிவென்ஷன் ஆஃப் டிசீசஸ், அதாவது நோய்கள் வராம தடுக்கக்கூடிய அந்த பிரிவென்ஷன் ஆஃப் டிசீசஸ், அந்த பேரடைம் இருக்குல்ல, அந்த பப்ளிக் ஹெல்த் சிஸ்டத்துல பிசியோதெரபிஸ்ட் வந்து டாப் ரேங்கிங்ல கூட வர முடியும். அந்த அளவுக்கு பல முக்கியமான ஆராய்ச்சிகளும் நோய்களுக்கான தீர்வுகளும் கண்டுபிடிச்சிட்டு இருக்காங்க பிசியோதெரபிஸ்ட். சமீபத்துல ஃபயர் அப்படின்னு ஒரு மூவி வந்திருக்கு தமிழ்ல. அதுல உள்ள சில ட்ரெய்லர்ஸ்லாம் நான் பார்த்தேன். அதுல என்ன கான்செப்ட் நான் புரிஞ்சுக்கிட்டேன்னா, அதுல வந்து பிசியோதெரபிஸ்ட் ஒருத்தர் வந்து அவருடைய பேஷன்ஸ் வந்து எப்படி எக்ஸ்ப்ளாய்ட் பண்றாரு அப்படிங்கிற மாதிரி அதுல சீன்ஸ்லாம் வருது. அதுல பார்த்தா அவர் வந்து கைகளை வந்து இந்த நெக்ல வைக்கிறாரு, பேக்ல வைக்கிறாரு, இந்த பெயின் ரிலீஃப்காக அந்த மாதிரி அந்த அப்ரோச்சஸ் எல்லாம் பண்ற மாதிரி கிளிப்ஸ் எல்லாம் அதுல வருது. இந்த மாதிரி ஸ்டோரிஸ் எல்லாம் ரியல் லைஃப்ல எங்கே நடந்திருக்கலாம். அது வந்து படம் எடுக்கிறவங்களுக்கு அதை வந்து படமா எடுக்கணும் அப்படிங்கிற அந்த ஃபீல் வந்து அது வந்து ஒரு இம்பார்ட்டன்டான கான்செப்ட். இது மக்களுக்கு விழிப்புணர்வு கொண்டு வரதுக்காக நம்ம படம் எடுக்கணும் அப்படின்னு அதை எக்ஸ்போஸ் பண்றதுக்கு இந்த படம் எடுத்துக்கலாம். ஆனா ரியல் லைஃப்ல வேற விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்கு. அதை பற்றின வீடியோஸ் நிறைய போட்டிருக்கேன். எப்படி அந்த ப்ரொஃபஷனல் பவுண்டரிக்குள்ள எக்ஸசைஸ் ப்ரொஃபஷனல்ஸ் பிசியோதெரபிஸ்ட்லாம் எப்படி ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிற பற்றி நான் வீடியோ அப்லோட் பண்ணிட்டு தான் இருக்கேன். என்னுடைய அனுபவத்தில் நான் கத்துக்கிட்ட ட்ரீட்மெண்ட் மெத்தட்ஸ்ல எனக்கு வந்து எதுல ரொம்ப அதிக நம்பிக்கைன்னா, இந்த பேஷன்ஸை அந்த மூவ்மெண்ட்ஸ்லாம் அவங்களே பண்ண வைக்கணும். அதை வந்து அவங்க ரொம்ப பாசிவா பார்ட்டிசிபேட் பண்ண விடாம நம்ம மூவ்மெண்ட்ஸ் கத்துக் கொடுக்கணும், ஸ்ட்ரெச்சஸை கத்துக் கொடுக்கணும். அதுல வந்து நம்மளுக்கு கையெல்லாம் அவங்க பாடி பார்ட்ஸ்ல எங்கேயுமே வைக்க தேவையே கிடையாது. அந்த மாதிரி நம்ம வந்து அந்த ரிலேஷன்ஷிப்பை நம்ம மெயின்டைன் பண்ணலாம். அதுல வந்து ரொம்ப எஃபெக்டிவான ரிசல்ட்ஸ் வருது. ஆக்சுவலா இப்ப நான் சொல்றது வந்து இந்த பெயின் ரிலீஃப் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், ஃபிட்னஸ் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், இதுல வந்து இந்த மாடல் ஃபிட் ஆகும். ஆனா நியூராலஜிக்கல் கேசஸ் எல்லாம் இருக்காங்கல்ல, இந்த ஸ்ட்ரோக் வந்த பேஷன்ஸ், ஸ்பைனல் கார்டு இன்ஜுரிஸ், இந்த மாதிரி நிறைய பேஷன்ஸ் வந்து ரொம்ப டிபெண்டா இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து மேனுவல் சப்போர்ட் கொடுத்தா ஆகணும். அவங்களுக்கு வந்து பிசியோதெரபிஸ்ட் வந்து அவங்களை கான்டாக்ட் பண்ணணும், அவங்க பாடி லிஃப்ட் பண்ணணும், ஆர்ம்ஸ் லிஃப்ட் பண்ணணும், லிம்ஸ் எல்லாம் வந்து கான்டாக்ட் பண்ணி மூவ்மெண்ட் கொடுத்தா ஆகணும். அங்க வந்து ஹேண்ட்ஸ் ஆன் அப்ரோச் கண்டிப்பா அது வந்து இன்டிஸ்பென்சிபிள். எனக்கு தெரிஞ்சு நிறைய பிசியோதெரபி டயக்னோசிஸ் அண்ட் ட்ரீட்மெண்ட் இது ரெண்டுமே வந்து கைகளை வந்து பேஷண்டோட உடம்புல வைக்காம, அதுக்கு இந்த ஹேண்ட்ஸ் ஆன் அப்ரோச் இல்லாம நிறைய பாஸ்டரல் அனாலிசிஸ்ல இருந்து ஏராளமான டெஸ்ட் வந்து ஏராளமான எக்ஸசைசஸ் வந்து நம்ம அந்த பேஷண்ட்ஸ் தொடாம செய்ய முடியும். சோ அந்த மாதிரி விஷயங்களுக்கு நான் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறேன். இது சம்பந்தமா நான் ஏற்கனவே அப்லோட் பண்ண சில வீடியோக்களுடைய பகுதிகளை இப்ப பார்க்கலாம். ஃபிட்னஸ் பற்றிய விழிப்புணர்வும் ஆர்வமும் வந்து இருக்கணும். பெண்கள் ஜிம் போக ஆரம்பிச்சாங்க. அப்ப நிறைய ஜிம்ஸ்ல பாத்தீங்கன்னா ஃபீமேல் இன்ஸ்ட்ரக்டர்ஸ் இருக்க மாட்டாங்க, மோஸ்ட்லி மேல் தான் இருப்பாங்க. நிறைய ஜிம்ஸ்ல ஃபீமேல் இன்ஸ்ட்ரக்டர்ஸ் சுத்தமாவே இருக்க மாட்டாங்க. அப்ப என்ன ஆகுதுன்னா, இந்த மேல் ஃபிட்னஸ் இன்ஸ்ட்ரக்டர்ஸ் இந்த ஃபீமேல் எக்ஸசைசஸ் ப்ரொஃபஷனலா ஹேண்டில் பண்றாங்களா? என்னோட அப்சர்வேஷன்ஸ், நான் ஒர்க் பண்ண இடத்துல, நான் சில இடத்துல ட்ரைனிங் ஹெட்டா ஒர்க் பண்ணிருக்கேன். ஸோ நான் என்னோட அப்சர்வேஷன்ஸ் படி பார்த்தா அவங்க ப்ரொஃபஷனலா ஹேண்டில் பண்றது இல்லை. எப்பயாவது தேவைப்பட்டதுதான் நம்ம வந்து பாஸ்டர் கரெக்ஷன், ஸ்ட்ரெச்சஸ் ஏதாவது தேவைப்பட்டா 2 விரல்கள் அதை மட்டும் வச்சு இந்த போனி ரீஜன்ஸ் மட்டும் அப்படி லைட்டா கான்டாக்ட் பண்ணி அப்படி லைட்டா கைட் பண்ணலாம், அவ்வளவுதான். இல்லைன்னா நம்ம கான்டாக்ட் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. ரெண்டாவது, இன்னொரு சில கிளப்ஸ்ல பாத்துருக்கேன், எல்லாம் ஒர்க் அவுட்ஸ் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த ஃபீமேல் எக்ஸசைசஸ்க்கு மசாஜ் எல்லாம் கொடுப்பாங்க ஓப்பன் ஜிம்ல. இதுக்கு எகென்ஸ்டா நான் வந்து மேனேஜ்மெண்ட் கூட சண்டெல்லாம் போட்டுருக்கேன். ஆனா ரெக்டிஃபை பண்ணவே முடியும். மசாஜ் பண்றதுக்கு நம்மளுக்கு மசாஜ் தெரபிஸ்ட் தான் தேவையான அவசியம் இல்லை. இந்த ஃபோம் ரோலர்னு சொல்லுவாங்க, அதுவும் அவசியம் இல்லை. நம்ம இந்த ஃப்ளோரை யூஸ் பண்ணி சும்மா சாதாரணமா ரோலிங் பண்ணாவே எக்ஸலண்டான மசாஜிங் எஃபெக்ட் கிடைக்கும். நீங்களுக்கும் ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ ஜஸ்ட் இந்த பொசிஷன்ல போய் ஜஸ்ட் ரோலிங் தான். இந்த கை வந்து இந்த தோள்பட்டு, இந்த ஆம்பைட் வந்து இந்த தரையில தொடணும், அந்த மாதிரி வச்சுக்கணும். ஸோ வச்சுட்டு ஜஸ்ட் ரோல், ப்ரீத் பண்ணிக்கிட்டே, மூச்சு நல்ல மெதுவாக எடுத்துக்கிட்டே ரிலாக்ஸ் பண்ணிக்கிட்டே. இந்த பாடியில நான் வந்து கையை வச்சு எந்த ட்ரீட்மெண்ட்டும் பண்ணவே இல்லை. பேசிக்கா அவரவே நான் ஃபீல் பண்ண வச்சேன். இப்படி குனியணும், இந்த மாதிரி ஸ்குவாட்டிங் பண்ணணும், இந்த மாதிரி ஸ்ட்ரெச்சிங் பண்ணணும், இந்த மாதிரி சைடில் திரும்பி இதுதான் கரெக்டான மூவ்மெண்ட், இப்படிதான் எந்திக்கணும் அப்படின்னு பேக்கை ரொம்ப சேஃபா, எந்த மெடிசின்ஸ் எதுவும் இல்லாம, பெல்ட் எதுவும் மாட்டாம, பேசிக் அந்த மூவ்மெண்ட்ஸ் மூலமே சில கரெக்ஷன்ஸ் எல்லாம் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு நாள் 2 நாள் கழிச்சு அவருடைய வாக்கிங் ஸ்பீடை மறுபடியும் செக் பண்ணி பார்த்தா அவருடைய வாக்கிங் ஸ்பீடு வந்து நல்லாவே இம்ப்ரூவ் ஆயிருச்சு. பிசியோதெரபி படிச்சவங்களுக்கு சிலபஸ் எல்லாம் காமன் தான், படிக்கிறப்ப எல்லாமே காமனா இருக்கும். அப்புறமா அவங்க வந்து அனுபவ அறிவு வந்து ஒவ்வொருத்தவங்களுக்கும் ரொம்ப டிஃப்ரெண்டா மாறும்.
ஸோ ஒவ்வொருத்தவங்களும் அவங்க எக்ஸ்பீரியன்ஸை பேஸ் பண்ணி அவங்களுடைய டயக்னோசிஸ், ட்ரீட்மெண்ட் மெத்தட்ஸ், அவங்க கண்டுபிடிக்கிற விஷயங்கள் எல்லாமே ஒவ்வொரு பிசியோதெரபிஸ்டும் யூனிக்கா இருப்பாங்க. எல்லா பிசியோதெரபிஸ்டும் ஒரே மாதிரி டெக்னிக்ஸோ ஒரே மாதிரி அப்ரோச்சஸோ அப்ளை பண்ணுவாங்க அப்படின்னு நம்ம எதிர்பார்க்க முடியாது.